ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. நமது ராசிக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலை. மேலும் மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோவில் திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையே இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் இங்கே குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இது 11ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள். ஒருவேளை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. வீடியோ இடையில வரும். மேலும் நம்ம சேனலோட ஹோம் பேஜ்லேயும் நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாங்க. ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சதுர்த்தசி தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும், இன்னைக்கு திருமண நாள் போன்ற அனைவசரி கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்துல இன்றைய தினம் ராசி அதிபதி சூரியனும் இருக்கிறார், தன லாபாதிபதி புதனும் இருக்கிறாருங்க. மேலும் சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகமும் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டு 4 கிரக சேர்க்கையாக ராசிக்கு 4ஆம் இடத்துல கிரக சேர்க்கை இருக்கிறது. நல்ல அதிர்ஷ்டத்தை தருங்க. மேலும் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக உங்கள் குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சந்தோஷப்படக்கூடிய வகையில் அவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பீங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில இனிமே பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கிற நண்பர்களே. உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரலாம். உங்கள் குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது. நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை நீங்கள் நினைத்தால் இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியும். குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் கல்வி சிறப்பான வளர்ச்சியை பெறுங்க. இப்பொழுது சில சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மனதிற்கு சந்தோஷமான சில நிகழ்வுகள் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்களது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றகரமானது உங்களுக்கு அதிகமாக திருப்தி ஏற்படுத்தி தரும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு சந்தோஷத்தை தருங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதற்கான சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது சூப்பராக இருக்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்க இனிமே உணர முடியும். உங்க குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். நிறைய பாராட்டுகள் நீங்களே இன்னைக்கு கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல ஒரு தெளிவான சிந்தனை உங்ககிட்ட இருக்குங்க. அலுவலக பணிகளில் உயரதிகாரிகள் மூலமாக கொஞ்சம் சாதகமில்லாத சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். இனி உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான சூழல் வரும் வரைக்கும் நீங்க அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. வாகன பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எனவே பயணங்களை எக்காரணம் கொண்டு நீங்க தவிர்க்க வேண்டாங்க. புதிய துறைக்கு நம்ம மாறலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள், புதிய துறைகள் பற்றிய ஆர்வம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. குறிப்பாக உங்களுடைய அப்பா தந்தையினுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனம் செலுத்துங்க. அலட்சியம் காட்டக்கூடாது. ஸோ கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. பெரியவர்கள் யார் இருந்தாலும் சரி, அவருடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவதன் மூலமாக அதிகமான நன்மைகள் நீங்கள் கட்டாயமாக பெற முடியும். ஸோ பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக மனதிற்கு தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. குழப்பங்கள் நீங்கும். அதை நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களது காரியங்கள் அதன் மூலமாக சிறப்பாக நடைபெற்று சில புகழ் மற்றும் பாராட்டுகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகளை இது உருவாக்கி தருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு மகிழ்ச்சியில நீங்க திக்கி முக்காடி போகக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே.
எல்லை தாண்டிய காதல் உணர்வுகளை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே. உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் காதல் உணர்வை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் பணம் ஈஸியாக செலவாயிரும் அப்படின்றதுனால நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க நண்பர்களே. ஆனால் அதிர்ஷ்டகரமாக தாராளமான தன வரவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. எனவே கையில பணம் வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்கள் மீது உங்களுக்கே ஒரு நம்பிக்கையை கூடுங்க. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. தன்னம்பிக்கை பெருகும். அதன் மூலமாக நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் எதிர்பார்ப்புகளை சில குழந்தைகள் பூர்த்தி செய்யாத காரணத்தினால கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் நற்செய்திகள் உங்கள் குழந்தைகள் மூலமாக கிடைக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக இருந்தாலும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கனவுகள் என்னவோ அதை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஊக்கம் தர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ இன்றைய அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் காண முடியும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல நாளுங்க. பிசினஸ் ரீதியாக நீங்கள் திடீர்னு பயணங்களை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குங்க. சில ஆன்மீக தலைவர்கள் அல்லது குடும்ப பெரியோர்களின் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் மூலமாக தான் உங்களுக்கு நீங்க அதிகமான நன்மைகள் பெற முடியும். ஸோ அதை தயங்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆச்சரியங்கள் நிரம்பிய வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் அமைதுங்க. சில சர்ப்ரைஸான விஷயங்களை உங்களது வாழ்க்கை துணை இன்னைக்கு உங்களுக்கு செய்து தருவாரு. ஸோ அவர் கொடுக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் மூலமாக நீங்கள் திக்கி முக்காடி போகக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு யோகம் இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு அமைந்திருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகும் பார்க்கும்போது 2 கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டன் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் எனக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 6, 6ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நம்பராக இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகளை சேரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. ஆனால் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. ஏன்னா சில சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எனவே சாதகமான சூழல் உங்களுக்கு அமைகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க பயணங்கள் மூலமாக. எனவே வாகன பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுனால அதை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. புதிய துறைக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பெரியோர்களின் ஆலோசனைகள் அல்லது ஆன்மீக தலைவர்களின் ஆலோசனைகள் மூலமாக மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க. அதனால பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.